வணக்க மக்களே! 100 நாள் வேலை திட்டத்தில சம்பளம் அதிகரிக்க சோனியா அவர்கள் வலியுறுத்தியிருக்காரு. ஸோ எவ்வளோ சம்பளம் அதிகரிக்க போறாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை எப்ப அதிகரிக்க போறாங்கன்றத பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிராமப்புற தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் உத்தரவாதம் வேலை நாட்களில் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் சோனியா மத்திய அரசை வலியுறுத்தியிருக்காங்க. இது குறித்து ராஜ்யசபாவில் பூஜ்ய நேரத்தில் பிரச்சனை எழுப்ப சோனியா பேசியதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ச்சி திட்டத்திற்கு பட்ஜெட் ஒதுக்கீடு 86,000 கோடியாக தேக்கமடைந்துள்ளது. இது குறித்து நான் மிகவும் கவலைப்படுகிறேன். ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டில் உண்மையில் 4,000 கோடி குறைந்துள்ளது. மேலும் ஒதுக்கப்பட்ட நிதியில் கிட்டத்தட்ட 20% முந்தைய ஆண்டுகளுக்கு நிலுவையில் தொகை அடக்கப்படவில்லை. பயன்படுத்தும் மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. அதிகரித்து வரும் பணவீக்கம் மற்றும் வேலை பற்றாக்குறை மத்திய கிராம தொழிலாளர்களுக்கு பொருளாதார பாதுகாப்பு வழங்குவதை இந்த திட்டத்தின் மூலம் வகிக்கிறது. இந்த திட்டத்தை மேம்படுத்த கிராம மக்களுக்கு ஆதரவளிப்பது மட்டுமில்லாமல் கிராமங்களில் வாங்கும் சக்தி அதிகரிக்கவும் செய்கிறது. இந்த திட்டத்தின் நிலைநிறுத்த விரிவுபடுத்த போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். குறைந்தபட்சம் ஊதியம் ஒரு நாளைக்கு 4,000 அதிகரிக்கப்பட வேண்டும். 400 அதிகரிக்கப்பட வேண்டும். மேலும் சரியான நேரத்தில் ஊதியம் வழங்கப்பட வேண்டும். உத்தரவாதமான வேலை நாட்களில் எண்ணிக்கை ஆண்டுக்கு 100லிருந்து 150 நாட்களாக உயர்த்த வேண்டும். இவ்வாறு பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ இந்த வேலையை நீட்டிக்கலாமா, நீட்டிக்கக்கூடாதா, சம்பளம் உயர்வு கொடுக்கலாமா வேண்டாவா, மக்களாகிய நீங்களும் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.